ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு குட் நியூஸ். அதாவது வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் தரிசனம் எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் எவ்வளோ டிக்கெட் கொடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ டிக்கெட் போயிட்டுருக்கு, கடந்த ஒரு மணி நேரத்தில் இன்னும் எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஆல்ரெடி திருமலையிலையோ திருப்பதியிலோ ரூம் புக் பண்ணியிருப்பீங்க. அந்த பேமெண்ட் எதன் காரணமாக வரல அதை பார்த்துக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக போகிறேன், டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல, அதை பற்றி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் டிக்கெட் புக்கிங்கும் கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷனும் இன்றைக்கு உண்டான தரிசன நேரம் அப்டேட்களும், திருப்பதியில் சுத்தமாக டிக்கெட் வாங்குறதுக்கு ஆளே இல்லை, தற்போது வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது, அதை பற்றி உண்டான அனைத்து அப்டேட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சுருந்தாலே போதும், சேவ் பண்ணிவிட்டு அதில் எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9555230009. இந்த நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நம்பர் இருந்தால் போதும், நான் வீடியோ ஃப்ரெண்டில் என்னென்ன தகவல் சொல்லணும் அது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக்கிங் மட்டும் தற்பொழுது வரல, மற்றபடி எல்லா அப்டேட்டும் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கு. அந்த வாட்ஸ்அப்பை எப்படி யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோ சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. நான் டிடிடின்னு சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணால் அப்படி இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு டைப் பண்ணி அனுப்புங்க அந்த நம்பருக்கு. ஃபஸ்ட்டு ஹாய் நம்ம டைப் அனுப்பிச்ச உடனே ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் மினிமம் ஒரு நிமிடத்துக்குள்ளே அந்த மெசேஜ் ரீப்ளே அப்படியே நமக்கு வந்து விழுந்துடுறது அக்கௌண்ட்டில். உடனே வந்துருச்சா எப்படி சூஸ் த சர்வீஸ்னு கேட்குது. அதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷில் இருக்க பாருங்கள், இது தமிழில் இது வந்து தெலுங்கில் வரும். இங்கே டிஇன்னு போட்டிங்கன்னா தெலுங்குன்னு வந்துடும். அங்கே இஎன்னு ஃபஸ்ட்டு தெலுங்கில் வரும், இஎன்னு போடுங்க. அது தமிழில் இஎன்னு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்துடும். தெலுங்கில் வரும் ஃபஸ்ட்டு, இஎன்னு ரீப்ளே பண்ணுங்கள். அது உடனே உங்களுக்கு இங்கிலீஷில் மாறிடும். அதன் பின்பு இந்த பேஜ் எல்லாமே இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும். செலக்டிவ் லாங்குவேஜ் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கான்ஸ்டண்ட்டாக தெலுங்கு வருது, நம்ம அடிஷ்னலாக வேணால் தமிழ் கிளிக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் மாறாது. அடுத்தபடியாக கீழே சூஸ் த சர்வீஸ்னு ஒன்று இருக்க பாருங்கள். அந்த சர்வீஸ் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். இந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீஸ் செலக்ட் ஆன் த சர்வீஸ்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு அவங்க திருப்பதி ஆந்திரா கவர்மெண்ட்டில் என்னென்ன சிஸ்டம் இருக்கோ எல்லா சிஸ்டமும் இதில் இருக்குது. நமக்கு அதில் குறிப்பிட்டு நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தான சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க போத்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. டிடிடி டெம்பிள் சேவான்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே அடுத்த ஸ்லாட்டட் சர்வர் தர்ஷனா, ஸ்லாட்டட் தர்ஷன், லைவ் தர்ஷனா, கேஷ் டெபாசிட்டோட என்ன காரணம்ன்றதை எல்லாமே தேவஸ்தானம் சார்பாக அந்த லிஸ்டிங் எல்லாமே இருக்குது பாருங்கள். நீங்கள் அதில் என்ன செக் பண்ண போகிறீங்க, உங்களோட பணம் வரலையா, கேஷ் டெபாசிட் அவங்கள செக் பண்ணணும். ஸ்ரீவாரி கவுண்டர், அதாவது விஐபி திரேக் தர்ஷன் டிக்கெட் 900 டிக்கெட் திருப்பதியில் கொடுக்குறாங்க, அந்த டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ். அதே மாதிரி டேரக்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராமில் நீங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ஸ்லாட்டட் சர்வர் தர்ஷன் இப்போதைக்கு நான் கொடுத்து டிக் பண்ணுறேன். டிக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த மெசேஜ் வந்து அந்த நம்பருக்கு போயிடும். போன கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஒரு மெசேஜ் ரீப்ளே பண்ணுவாங்க. அந்த மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். அந்த மெசேஜ் வந்து இப்படி தான் வரும். இப்போ வருது பாருங்கள், இதை ஓப்பன்ற வார்த்தையை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நேராக உள்ளே போகும். அது உள்ள ஒரு ஹோம் பேஜாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ஒரு ஹோம் பேஜ் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. இன்புட் த டேட், இன்னி நிலவரத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி டேட்டாக ஓகே கொடுத்துடணும். அடுத்து லொக்கேஷனில் வந்து என்ன லொக்கேஷன், திருப்பதியா, திருப்பதியில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்ரீவாரி மெட்டுவா, இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் திருப்பதியா கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓகே. நான் எஸ்எஸ்டி திருப்பதியும் கொடுக்குறேன். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நேற்று நைட் நான் செக் பண்ணேன். நேற்று நைட் செக் பண்ணும்போது இந்த மெசேஜ் சென்ட் ஆகிருக்கு. சென்ட் ஆன கொஞ்சம் நேரத்தில் நேற்று நைட் வந்து மொத்தமாக 19,300 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் 8,173 டிக்கெட் புக் ஆகிருக்கு. மீதி 11,127 டிக்கெட் இருக்குது. கடைசி ஒரு மணி நேரத்தில் 2,873 டிக்கெட் தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் வந்து நேற்று இரவு 8 மணிக்கு, நேற்று 8ஆம் தேதி செக் பண்ணியிருக்கேன் என்ற விஷயத்தையும் தேவஸ்தான சார்பாக சொல்லியிருக்காங்க. இது டெய்லியுமே நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஆன் தி வேல இருக்கவங்களாம் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவஸ்தானம் இதை கொண்டு வந்திருக்காங்க. திரும்ப அகெயின் ஹாய் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். பழைய லிங்க் போயிடும். திரும்ப ஹாய் கொடுத்துட்டேன். இப்போ கேஷ் டெபாசிட் எப்படி செக் பண்ணணும் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய்னு கொடுத்தோடனே நேராக திரும்ப அந்த மெசேஜுக்கு வெயிட் பண்ணோம். அந்த மெசேஜ் வந்து திரும்ப ஒரு நிமிடம்குள்ளே வந்துடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை. திரும்ப சூஸ் லாங்குவேஜுக்குள்ளே போயிட்டு இதில் போய் திருப்பியும் நம்மளுடைய டிடிடி டெம்பிள் சேவை செலக்ட் பண்ணிவிட்டு அதன் பின்பு திரும்பவும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா
அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க டிடிடி டெம்பிள் சேவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கடைசியாக கேஷ் டெபாசிட் அமௌண்ட் டிக் பண்ணுறேன். நிறைய பேர் திருமலை திருப்பதி ரூம் புக் பண்ணிட்டு என் பணம் ரிட்டன் ஆகலான்னு சொல்கிறீங்கன்னா அந்த ஸ்டேஜை செக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே திரும்பி நீங்கள் கண்டினியூ கொடுத்தோடனே அலாட்மெண்ட் நம்பர்னு கேட்கும். திரும்ப இதே மாதிரி எஸ்எம்எஸ் போகும். திரும்ப அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எம்எஸ் வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். திரும்ப ஓப்பன் கொடுத்தோடனே திரும்ப நேராக அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். இதே ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. இந்த பேஜ் ஓப்பன் ஆனது பின்பு திரும்ப உங்களுடைய அலாட்மெண்ட் நம்பர், லொக்கேஷன் திருமலையா திருப்பதியா, நீங்கள் ரூம் புக் பண்ண போகும்போது சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ரூம் ஸ்லிப்பை கட்டாயமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதான் அலோகேட் நம்பர், இல்லை எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அந்த அலோகேட் நம்பரும் லொக்கேஷன் திருமலையா திருப்பதியா நீங்கள் போட்டிங்கன்னா அது என்ன நிலவரத்தில் இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக வந்துடும். எதன் காரணமாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ திருமலையிலையும் திருப்பதியிலும் ரூம் புக்கிங் கொடுத்தா ஃபோட்டோ எடுத்து தான் கொடுக்குறாங்க. திரும்ப அந்த நம்பர் தான் க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தாலும் நம்மளை ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிடலாம். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போதைக்கு இந்த சேவையெல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஒன்றும் டிக்கெட் புக்கிங் சேவை மிக விரைவில் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 2 நாளும் நான் சொல்லியிருந்தேன், டீட்டெயிலாக கேதர் பண்ணிகிட்ருக்கேன். கேதர் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவோட டைட்டில் நம்ம ஒரு நாள் எவ்வளோ டிக்கெட் போகுது வருதுன்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம மேனுவலாக எடுக்கணும். இப்போ இந்த இந்த வாட்ஸ்அப்பே எல்லாம் செஞ்சுட்டுது நமக்கு. திருப்பதியில் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. திருப்பதி ட்ரெயினில் வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸிலும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. 6:30 மணிலேருந்து பக்தர்களை எப்போ வேணால் க்யூ லைனில் நிற்க வைக்கிறாங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தம் 18,000 டிக்கெட் கொடுத்தாங்க நேற்று 9 மணிக்கு. நேற்று 9 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் இன்று காலை அதிகாலை 5:33க்கு தான் அந்த 14,000 டிக்கெட் முடிஞ்சிச்சு. அதன் பின்பு டிக்கெட் அப்படியே அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக எடுத்த ஸ்டேட்மெண்ட் படி, வாட்ஸ்அப் மூலிமா எடுத்த ஸ்டேட்மெண்ட் படி 10:30 மணிக்கு எடுத்திருக்கேன். ஸ்லாட்டட் சர்வர் தர்ஷன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 597 டிக்கெட் 1 மணி நேரத்தில் கொடுத்ததாகும். பேலன்ஸ் 743 டிக்கெட் இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். 743 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குன்னு மாதிரி தேவஸ்தானம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ டிக்கெட், அதாவது இன்றைக்கி டிக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு காலையில் தரிசனம் பார்க்குற நிலைமை. ஸ்ரீவாரிமட்டில் மொத்தம் 3,000 டிக்கெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. 10:30 மணி நிலவரம் தான் எல்லாமே. 3,000 டிக்கெட்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,539 டிக்கெட் புக் ஆகிடுச்சும். கடைசி ஒரு மணி நேரத்தில் 292 டிக்கெட் புக் ஆகிருக்கிறதாகும். 461 டிக்கெட் இன்னும் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று கொடுத்துருக்கும் எஸ்டிமேஷன் தரிசனம் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் 9/4/2025 காலை 6:40 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுது. குடோனில் யாரும் தங்க வைக்கலன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் மூலிமா கேட்டிருந்த செய்திகளின் அடிப்படையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு மொத்தம் 30 குடோன் நாங்கள் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 4 குடோன்களை பக்தர்களை ஃபில் பண்ணதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கடைசி 1 மணி நேரத்தில் 748 பேர் பக்தர்களை உள்ளே வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் 1,800 பேர் மொத்தமாக இருக்காங்க. கடைசி 1 மணி நேரத்தில் 900 பேரை நாங்கள் திறந்து விட்ருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த அப்டேட் கண்டிப்பாக பக்தர்களை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவில் ஆன் தி வேல இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில் எல்லாம் புரியும்ன்றது தான் தேவஸ்தானம் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களோட எண்ணிக்கை, அதாவது 8/4/2025 அன்று 65,201 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 21,040 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,93,00,000 உண்டியல் காணிக்க வச்சுருந்ததாகும். 8 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், 300 இலவச தரிசன டிக்கெட்டுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற விஷயத்தை நம்மளுடைய எஸ்டிமேஷனாக சொல்கிறேன். பக்தர்கள்
நேற்று ரூம் புக்கிங் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வழக்கம் போல் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் திருமலையில் ஒதுக்கப்படுகிறது. இன்று 7/4/2000 அதாவது 9/4/2025 காலை 7 நிலவரப்படி திருமலையில் 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 955 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் 176 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் நடந்துட்டுருக்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 10 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை அந்த வீடியோ மூலிமா ரீப்ளே பண்ணிடுறேன். திருமலை தேவஸ்தானம் ரூம் நைட்டு கிடைக்குமா? 9-10 மணிக்குள்ள ரூம் புக்கிங் அவைலபிலிட்டி இருக்குது. ரூம் புக்கிங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாங்க. லைனில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்கண்ணே. 8 மாத பேபிக்கு துலாபாரம் போடணும் மெத்தட் சொல்லுங்கள். நீங்கள் துலாபாரம் வயசெல்லாம் கணக்கு கிடையாது. எடைக்கு காசு இருந்தால் அங்கே எடை வச்சு எவ்வளோ வெயிட் இருக்குது நீங்கள் சொன்னீங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டிட்டா அந்த வெயிட் மிஷின் வச்சு நம்மளே கோவிந்தா நாட்டிக்க வேண்டியதான். அதான் பண்ணுவாங்க. ஹாய் ப்ரோ, 10ஆம் தேதி ஏர்லிங் மார்னிங் போனால் சாமி பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். சாமி தர்ஷனுக்கு டிக்கெட் எந்த பிளேஸில் கொடுக்குறாங்க சொல்லுங்கள். ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இரவு 9 மணிக்கு டிக்கெட் தர தொடங்குறாங்க சார். அண்ணா கீழ் திருப்பதியில் லேடிஸ் குளிக்க பிளேஸ் இருக்குங்களா? இருக்குன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசம் இருக்குங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குன்னா ட்ரெஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வீக் போகிறோம், கூட்டம் எப்படி இருக்கும்? மேக்ஸிமம் நார்மல் சார். துலாபாரம் டீட்டெயில் சொல்லுங்கள். நிறைய பேர் துலாபாரம் கேட்குறீங்க. துலாபாரம் டீட்டெயில் ஒன்றும் இல்லைங்க. எவ்வித தரிசன டிக்கெட்டும் வாங்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு செல்லலாம். தரிசனம் செல்லும்போது கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா துலாபாரம் இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் இடைக்கிடையே காசு எடுத்தோம்னா நீங்கள் இடைக்கிடைக்கு நீங்கள் வச்சுட்டு அந்த காசு எடுத்துமே உண்டியெல்லாம் போட்டுடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் இடையில குழந்தைய உட்கார வச்சு அங்கே வெயிட் மிஷினில் எவ்வளோ இருக்குன்னு வெயிட் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பில் அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த பில் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடணும். நீங்கள் வெயிட்ஸ் அதை இடம் மிஷினில் தராசில் வச்சு ஒரு பக்கம் வச்சு கோவிந்தா நீங்கள் வச்சு குளிக்கிட்டு நீங்கள் அந்த பில்லை பே பண்ணிவிட்டு போகலாம் சார். அண்ணா ஃபேமிலியோட 11ஆம் தேதி 10:30 மணிக்கு வரோம். தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆகும்? 10 மணி நேரம் ஆகலாம் சார். எஸ்எஸ்சி டோக்கன் 12 வயது கீழே உள்ள தேவையில்ல, 60 வயசுக்கும் வாங்கணுமா? ஆமாங்க, 12 வயது கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தான் தேவையில்ல, 60 வயசுக்கெல்லாம் தேவைங்க கண்டிப்பாக. வணக்கம், 300 டிக்கெட் இரவு 10 மணி நேரம் தரிசனம் இருக்குது. அதிகாலை போனால் விடுவாங்களா? அதிகாலை போனால் விட மாட்டாங்க. காலைல 11 மணிக்கு மேலே போனால் உங்களை விடுவாங்க. அண்ணா 300 டிக்கெட் வாங்க முடியுமா? 300 டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் வாங்க முடியும், ஆஃப்லைனில் வாங்க முடியாது. 300 டிக்கெட் மொத்தமாகவே ஆன்லைனில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த மாதம் 24ஆம் தேதி ஜூலை மாதத்துக்குள்ள டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஜூலை மாதத்துக்கு யாராவது தரிசன டிக்கெட் புக் பண்ணணுமோ வெயிட் பண்ணுங்கள். இம்மாதம் 18ஆம் தேதி முதல் ஒரு புக்கிங்கும் தொடங்கும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுப்போம். நம்ம எல்லா டீட்டெயிலும் A to Z கேதர் பண்ணிவிட்டு எது ப்ளஸ்ஸு எது மைனஸு என்னென்ன இருக்குன்றது A to Z நம்ம சேனலில் சொல்லும். வீடியோ ஃப்ரெண்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் அந்த நம்பரில் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.